வெல்கம் டு பிஒஎன் மூவி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா இதில் யூடியூபர் ஹரிபாஸ்கரும் பிக் பாஸோட லாஸ்ட்லேயும் வந்து நடிச்சிருக்காங்க. அதோடு சேர்த்து இல்லை ஷாரா இவங்கெல்லாம் வந்து பார்த்தி இளவரசி சார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தி நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஹீரோயினை விரட்டி லவ் பண்ணுற ஒரு ஹீரோ. அவங்க லவ் பண்ணுறாரு 4 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணது அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் 4 வருஷத்தில் எப்படி டெவலப்மெண்ட் ஆகி காட்டுறேன் பாரு, அப்படி நான் டெவலப்மெண்ட் ஆகலன்னா நான் உங்ககிட்ட ஹவுஸ் கீப்பிங்காக வந்து வேலை செய்கிறேன்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால லாஸ்ட்லியா வீட்டுக்கே வந்து ஹரிபாஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அவங்க வீட்லேயே போயிட்டு தான் ஹவுஸ் கீப்பிங்காக வேலை செய்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வந்து என்னென்ன அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, கடைசியாக 2 பேரும் ஹீரோயின் வந்து ஹீரோவை புரிஞ்சுக்கினாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. புரிஞ்சுக்கினாங்களா இல்லையா, கடைசியில் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதை. இந்த படத்தோட ஹரிபாஸ்கரோட நடிப்பு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். சில இடத்துல எப்படி தோணும்னா, என்ன ப்ரோ வந்து இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி தான் தோணும். என்ன அங்கங்கே கொஞ்சம் வந்து ஓவர் நடிப்புன்ற மாதிரி தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்லியா வந்து ஹரிபாஸ்கரோட நடிப்புக்கு வந்து ஃபுல்லாக பொட்டென்ஷியலாக ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்கன்னா என்னை பொறுத்தவரை அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா லாஸ்ட்லியா வந்து மேக்கப்பில் தான் வந்து அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்குது. சில இடத்துல எமோஷ்னலாக அவங்க அழுவாங்க பாருங்கள், அது கூட கிளிசரின் போட்டு தான் அழுதுருக்காங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஸோ ஹரிபாஸ்கரோட நடிப்பு சில இடத்துல ரொம்ப நல்லா இருந்தாலும் சில இடத்துல வந்து ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் கண்டிப்பாக வந்து தெரியுது. ஸோ அதே மாதிரி அந்த லாஸ்ட்லியாவோட நடிப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்பா அம்மா கேரக்டரில் உமா மேமும் அப்புறம் இளவரசி சாரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாராவோட இது ஹீரோக்கு ஃப்ரெண்டாவோட ஷாரா கேரக்டர் சொல்கிற கவுண்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. செம்ம காமெடியாக வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து ஷாரா கேரக்டர் அவருடைய ரோலை வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர ஹீரோவுக்கு பக்காவான ஒரு நல்ல ரைட்டிங் இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஏன்னா ஹீரோ கேரக்டரே வந்து பழைய காலத்து படம் வந்து பார்த்துட்டு திருப்பி இதை பார்த்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரைட்டிங் இல்லை, அந்த காலத்தில் 90s ஒர்க் அவுட் ஆன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கதை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வர மியூசிக் ஓஷா வெங்கட் அவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த பிஜிஎம் இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து டான் மியூசிக் மாதிரி வரும், அங்கங்கே பேட்டை பிஜிஎம் மாதிரி வரும், அங்கங்கே வர பிஜிஎம்மாக இருக்கட்டும், அங்கங்கே வர சின்ன மியூசிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதெல்லாம் எங்கேயும் நம்ம கேட்டிருக்க மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல வந்து ஏன்டா இந்த இடத்துல மியூசிக் வருதுன்னு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுப்பாக இருக்கும். எமோஷனலான பிஜிஎம் வந்து எமோஷனல் கனெக்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் பக்காவாக கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹரிபாஸ்கரோட நடிப்பு திறமையை அவர் யூடியூப்பில் பல இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த கதையில் வந்து அவர் கொஞ்சம் நிறைய இடத்துல அவர் நல்லா பண்ணியிருந்தாலும் சில இடத்துல அவர் ஓவர் ஆக்டிங் தாங்க பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட்லியா சில இடத்துல சண்டை போடுற சீனாக இருக்கட்டும், சில இடத்துல அழுகிற சீனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அப்படியே இடத்துல வந்து எப்படி தெரியும்னா, என்னப்பா இவங்க ஓவராக நடிக்கிறாங்க, அழகூட தெரியலையாப்பா லாஸ்ட்லியாக்குன்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற அந்த பிக் பாஸ் ராயன் கேரக்டர் வந்து அமெரிக்கா மாப்பிள்ளை கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து அதோட கேரக்டர் வந்து ஓரளவுக்கு ஓகேங்க. அந்த கேரக்டர் வந்த ஸ்க்ரீன் பிளேலாம் அவங்க ரோல் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் லாஸ்ட்டாக வந்து ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்ட்டு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு கதை வச்சுருப்பாங்க பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ஹீரோ ரொம்ப வந்து லவ் டார்ச்சர் பண்ணுறாரு, அதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் சில விஷயம்லாம் காட்டுவாங்க. அந்த விஷயத்தை நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல, அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரெடிட்டபுளாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஹரிபாஸ்கருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயர் நல்ல ஒரு ரைட்டிங் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு அபவ் ஆவரேஜான ஒரு படங்க. ஸோ இந்த படத்துக்கு நான் ஒரு ஸ்டார் கொடுக்கணும், 5க்கு 3.2 ஸ்டார் கொடுக்கலாங்க. ஒரு ஆவரேஜான ஒரு டீசெண்டான ஒரு படங்க, அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.